ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றியும் அண்ட் இந்த பட்ஜெட் டே வால்டிலிட்டி பற்றியும் பேச போகிறோம். ஸோ அது கூட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த கேள்வியிலேருந்து தான் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு அருமையான கேள்வி அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். சின்ஸ் அதை நம்ம வீடியோவிலும் பேசலாம், எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்க போகுது. நல்ல ஒரு புரிதல் இருக்கும் இந்த வாலட்டிலிட்டிக்கும். இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கண்டென்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது வெறும் லைக்ஸ் மட்டும்தான். கண்டிப்பாக யூடியூப்லாம் நமக்கு பே பண்ணுறது கிடையாது. இது முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாபீஸ் தான், ஓகேங்களா? ஸோ பேசணும்னு நினைக்கிற விஷயம் தான். அவங்க ஒரு 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் யூடியூப் ஒரு 7,000 8,000 பே பண்ணுது. இதுதான் பேசிக்கான ஒரு உண்மை. நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணாலே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போது இந்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். எஸ், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா ஃப்ரெண்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் விழுந்துச்சு? ஸோ அவர் ரொம்ப டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுற ஒருத்தவர் போல இருக்குது. ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இறங்கிடுச்சு. ஸோ ஏன் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் முதல் சொல்லாமலே மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டார். பட் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மெச்சூராக புரிஞ்சவங்க மாதிரி தான் பேசினாங்க. பட் சின்ஸ் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக டெக்னிக்கல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் அதை அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ மார்க்கெட் ஃப்ரைடே விழுந்ததுக்கான காரணம் கண்டிப்பாக வேறு. ஸோ அவருக்கு நான் அப்போவே நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் பாருங்கள், அட் த மணியில் என்ன ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரும் அட் த மணி ப்ரீமியம் நமக்கு 24,500 கிட்ட இருக்குது. 24,500க்கும் 550க்கும் நடுவில் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் 500 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா 550 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதில் என்ன ப்ரீமியம் இருக்குதுன்னு பார்த்து நான் கேட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 460 பாயிண்ட் இருந்தது. ஸோ நிஃப்டி ஏடிஎம் ப்ரீமியம், அதாவது அட் த மணியோடைய 2 ப்ரீமியத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட ஒரு 465 பாயிண்ட் வருது. அப்போது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மார்க்கெட் யோசிக்கவே யோசிக்காது. ஒரே நிமிஷத்தில் 450 பாயிண்ட் கீழவும் எழலாம், ஒரே நிமிஷத்தில் மார்க்கெட் 465 பாயிண்ட்டும் மேலே எழலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை, ஓகேங்களா? இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ரீமியம் கொடுத்து செல் பண்ணியிருக்கிறதே, இல்லைன்னா ப்ரீமியம் கொடுத்து அவங்க பிஹேவ் பண்ணியிருக்க விதத்தை வச்சு பார்த்தாலே தெரியலையா வாலட்டிலிட்டி அந்த அளவு எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஒரு கணக்கு. இது பட்ஜெட் வீக்குக்கான ஆப்ஷன் செயின்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. போன வீக்கில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா இருக்கும், இந்த பக்கம் ஒரு 140 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா ரேஞ்சில் தான் இருந்தது, ஓகேங்களா? ரொம்ப அதிகமாகலாம் ப்ரீமியம் இல்லை போன வாரம், அதுக்கு முன்னே வரலாம். அப்போது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு நாளைக்கு இல்லை அப்படின்னா எந்த ஒரு நியூஸ் வந்தாலுமே முதல்ல பிஹேவ் பண்ணுறது இந்த 300 பாயிண்ட் தான், ஓகேங்களா? ஸோ 300 பாயிண்ட் ஏறும், இல்லை 300 பாயிண்ட் இறங்கும். இது போன வாரத்தோட கதை. பட் இந்த வாரத்தோட கதை ஃப்ரைடே கிட்டத்தட்ட ஹைலேருந்து கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. நான் அதுதான் சொன்னேன், நீங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 465 பாயிண்ட் இருக்குது. அவன் ஒரு நாளைக்கு 350 பாயிண்ட் கீழே இறக்குனதே கம்மி. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 465 பாயிண்ட்டை ஈஸியாக ஒரே ஒரு கேண்டிலில் கூட இறக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நீங்கள் பார்க்குற கேண்டில் எல்லாம், இல்லை நீங்கள் பார்க்குற டெக்னிக்கல்ஸ் எல்லாம் எப்படி உண்மையாக இருக்கும், ஓகேங்களா? நான் டெக்னிக்கல்ஸ் பார்க்க வேணான்னு சொல்லலை. பட் அவர் கேட்ட கொஷினுக்கு நான் சொன்ன ஆன்சர், கண்டிப்பாக டெக்னிக்கல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த அளவு ப்ரீமியம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்விங்கு இருக்கும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டனாலே எந்த அளவு நம்ம டெக்னிக்கல்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ கூடவே நானும் சொன்னேன், இந்த ப்ரீமியம் அப்படின்றது ஜஸ்ட்டு நம்ம கொடுத்து வாங்குறது கிடையாதுங்க. இந்த ப்ரீமியம் அப்படின்றது நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா செல்லர். அதாவது பார்த்திங்கன்னா செல்லர் ரிஸ்க் எடுக்கிறான். ஸோ இதே ப்ரீமியம், இதே அட் த மணி ப்ரீமியம் போன வாரம் 140 ரூபா இருந்ததுன்னு. பட் இப்போ 250 ரூபா இருக்கிறதுக்கான காரணம் செல்லர் ரிஸ்க் எடுக்க பெருசாக ரெடி இல்லை. அதாவது நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, ஆனால் நான் 150 ரூபா இருக்கிற ப்ரீமியத்தில் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். 250 ரூபா இருக்கிற ப்ரீமியம் கொடு, இல்லை 300 ரூபா ப்ரீமியம் கொடு, அப்போ தான் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட மீனிங் என்ன? வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ஸ்விங்கு பெருசாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா வர ஒரு வேல்யூவுக்கு
அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். 450 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடலில், ஒரு ஏடிஎம் ஸ்ட்ராடலில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா அதுதான் செல்லருடைய ரிஸ்க்கு. அப்போ அந்த பாயிண்ட் வரையும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். இந்த 465 பாயிண்ட் இல்லைன்னா இந்த ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்க பாயிண்டில் நீங்கள் டெக்னிக்கல்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து ஃபெயில் ஆக தான் செய்யும். ஸோ வால்டலிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கவே முடியாது. ஒரு நல்ல ஒரு ஆன்சராக வந்து அந்த நபருக்கு நான் கொடுத்துருந்தேன். கூடவே பேங்க் நிஃப்டிக்கு அவர்கிட்டவே இந்த ஒரு விஷயம் வாங்கினேன். ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் இருக்குது, அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1100 பாயிண்ட் இருந்ததுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஸ்விங் வந்து 1100 பாயிண்ட்டு. அப்போ அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். ஸோ ஒரு நிமிஷத்தில் 1100 பாயிண்ட் வேகமாக இறங்கவும் செய்யும், ஏறவும் செய்யும், டிபெண்ட்ஸ் அப்பான் நியூஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வால்டலிட்டி மார்க்கெட்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணப்பட்டாச்சு. ஆல்ரெடி செல்லர் அவங்க ரிஸ்க்கை இவ்வளோ பெருசாக ஏற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா 800 பாயிண்ட் தாங்க பார்த்துருந்தேன் ஸோ போன வாரம்லாம். இப்போ 1100 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது ப்ரிட்டி ஹை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஏதோ ஒன்று இருக்குது. ரிசல்ட்டு செஷன் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. அண்ட் அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், இந்த ப்ரீமியம் பிஹேவ்லாம் பட்ஜெட் அன்றைக்கி தானே நடக்கணும், ஏன் பட்ஜெட்டுக்கு முன்னாலும் இல்லை 3 நாள் 4 நாள் முன்னாடி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரீமியம் கொடுத்து வாங்கினதே செல்லர் ரிஸ்க்கு, ஓகேங்களா? அவங்க எப்போ வேணால் மார்க்கெட்டை ஏற்றுவாங்க, எப்போ வேணால் இறக்குவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கில் இருக்காது. ஸோ வி ஹாவ் டு பி மோர் காஷியஸ் ஆன் த ப்ரீமியம் அண்ட் அதர் திங்ஸ், ஓகேங்களா? டெக்னிக்கல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதையும் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் ப்ரீமியம் மட்டும் பார்க்கணும், ஏன் வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா விஷயமே இங்கே இருக்குது தானே. இவ்வளோ வந்து ஒரு காசை கொடுத்து நான் வந்து ரேஞ்சை செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்றத நான் நம்புகிறேன். அதுதான் ஆப்ஷன் ப்ரீமியத்துலையுமே இருக்குது, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஆன்சரும் நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் 1100 பாயிண்ட்டு. இப்போது பேங்க் நிஃப்டியோடைய ஏடிஎம் ஸ்ட்ராடல் 1100 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ விச் மீன்ஸ் வந்து 1100 பாயிண்ட்டுக்கு ஸ்விங்கு வந்து இருக்கும், மேலே கீழே போயிட்டு வரலான்னு சொன்னேன். இப்போது அவர் என்ன கேட்டார்னா, வெறும் 1100 பாயிண்ட் தான் போகுமா, இல்லை அதை விட கூடுதலாக போகுமா, குறைவாக போகுமான்னு கேட்டார். இதையே நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இது அப்போது இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அங்கே நியூஸ் என்ன இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ப்ரீமியத்தை சர்ச் பண்ணுமா, இல்லைனா வால்டலிட்டியை கூல் பண்ணி நமக்கு வந்து நல்லது கொடுக்குமா, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ டெய்லி வந்து விக்ஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ விக்ஸ் ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியத்தை ஏற்றிட்டு போகும். ஸோ பட்ஜெட்டில் நினைக்கிற விஷயம் பெருசாக வந்து கூல் டவுன் ஆகிடுச்சு, இல்லை வந்து பெருசாக விஷயம் நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிடும். ஸோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால்டலிட்டி குறையும் போது ப்ரீமியமும் குறைஞ்சிரும். இல்லை அவங்க நினச்சது வரல அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு சைடை வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே நம்ம உஷாராயிடணும். என்ன நடக்கும்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு சைடு நவுந்துடும். அப்போ ஒரு சைடு நகரும்போது என்ன நடக்கும், இந்த 1100ன்ற அர்த்த மணி வந்து மெயின்டைன் ஆகாது, கூடுதலாக கூட மாறலாம், இல்லை குறைவாக கூட மாறலாம். கூடுதலாக வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு சைடு வேகமாக மார்க்கெட் போகும்போது அதிகமாகும். அப்போது என்ன மீனிங், புதுசாக அர்த்த மணி ஒரு 1300 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 1300 பாயிண்ட் ஈஸியாக வந்து நகரும். ஸோ 1300 பாயிண்ட் வந்து ஏடிஎம் ஸ்ட்ராடல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகெயின் வந்து அந்த ரேஞ்ச் வந்து மேலே கீழே வந்து 1300 எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 பாயிண்ட்டாக வந்து கூடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து ப்ரீமியம் பேஸ்டான ஒரு வாலட்டிலிட்டியை நம்ம கண்காணிக்கிற விஷயம்னு சொல்லலாம். டெக்னிக்கல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ ஐ திங்க் வந்து செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் பட்ஜெட் டே அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இந்த ப்ரீமியம் ஏறினதுக்கான விஷயத்தையும் மூமெண்ட்டான விஷயமும் பாருங்கள். ஒன்று ஐவி கிராஷ் ஆகி ப்ரீமியம் ட்ராப் அவுட் ஆகணும், இல்லை அவங்க நினச்சா மாதிரி ஏதோ ஒரு சைடு மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகலாம். பட் மார்க்கெட் ஆல் டைம் ஹையாக இருக்கனால கீழே விழுந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, எந்த டெக்னிக்கல்ஸும் முதலே வந்து நமக்கு சொல்லாது அப்படின்றது என்னுடைய கருத்து அவருக்கு சொல்ல இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் ப்ரீமியம் தான் வந்து ஒரு வால்டலிட்டிக்கு உட்படுது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ மூலமாக. ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.